ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் எரேமியா பார்த்து சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. இதே வார்த்தை இந்த காலவெளியில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்படாதீங்க. ஒருவேளை எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து போய் இருக்கிறீங்க, ஹல்லேலூயா, ஐயோ இன்னைக்கு கடன்காரன் வருவானே, ஐயோ இந்த பிரச்சனை எனக்கு முன்பாக இருக்கிறது, ஐயோ இந்த கடினமான சூழ்நிலை இருக்கு, ஒருவேளை பல விதமான காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து போய் எந்த காரியத்துக்காக நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க தெரியல. இன்னைக்கு ஆவியான திட்டமாக பேசுறாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் கைவிடுவதில் வாக்கு பண்ணியிருக்கிறார். உலகத்தின் முடிபறிந்தும் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிற வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்றார், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேவப்பிள்ளையில ஆண்டவர் காப்பாரானா, ஆமென், ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானா, ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நம்ம தலையிலிருந்து ஒரு மயிர் கூட கீழே விழாது. அல்லேலூயா. அவர் நம்ம உட்கார்தல எழுந்திருக்கிறது தூரத்திலிருந்து அறிகிற கர்த்தர். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது எந்த தீங்கு நம்மளை தொட முடியும்? எந்த மனுஷங்களை தொட முடியும்? எந்த பிசாசின் கிரிகள், மந்திர கிரிகளை தொட முடியும்? பயப்படாதீங்க. இது ஆக்சுவலா யாருக்கு சொல்லப்படுறீங்க? எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 5வது வசனத்தில் வாசிக்கும் போது, நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்னே தெரிந்து கொண்டேன், உன்னை பரிசுத்தம் பண்ணினேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாத, ஆமேன், நான் உன்னை அனுப்புகிற இடத்துல நீ போய் என்ன பண்ணா, உனக்கு கட்டளைகளை தைரியமா நீ பேசு, நீ தைரியமா அவர்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். நீ சின்ன பிள்ளை தான், ஆனாலும் நான் உன் கூட இருக்கிறேன், நீ தைரியமா சொல்லு. தெய்வ பிள்ளைல ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரனா, அவர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பதற்கு அவர் உண்மையில தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இன்னும் அழகா ஆண்டவர் சொல்லுவார். வாசிக்க கேட்போம். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருப்பாருங்க. பாருங்க, ஆண்டவர் உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னாரு. எப்படி காக்கிறாரா? ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காப்பது போல நான் காப்பேன் ஆண்டு சொல்லுகிறார். ஒரு மேய்ப்பன் தன் மந்தைக்காக எவ்வளோ பிரயாசப்படுவார்ல. ஏதாவது ஒரு துஷ்ட மிருகம் வந்துடுமா, இவர் தன்னுடைய ஆடுக்கு ஏதாவது ஆகிடுமா, எவ்வளோ கவனமா அந்த மேய்ப்பார் அல்லவா. தேவப்பிள்ளையில இங்க ஆண்டவரும் அப்படிதான் நம்மளை காக்கிறாரா. ஒரு மேய்ப்பன் மந்தையை காப்பது போல நான் காப்பேன் ஆண்டு சொல்லுகிறார். அவர் தானே நமக்கு நல்ல மேய்ப்பன். ஆமே, அவர் நல்ல மெய்ப்பனாச்சே. உங்களை கைவிட்டுருவாரா? உங்களை பிசாசுக்கிறதுல ஒப்பு கொடுத்துருவாரா? உங்களை பிரச்சனைகளுக்கு ஒப்பு கொடுத்துருவாரா? ஒரு நாள் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். தேவ பிள்ளையில சோர்ந்து போகாதீங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 91 சங்கீதம் 11வது வசனத்தை கூட வாசிக்கும் போது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு, உன் போக்கையும் வரத்தையும் உங்க எல்லா சூழ்நிலையும் உன்னை காக்கும்படிக்கு அவர் தூதர்களுக்கு கட்டளையிடுகிறாரா. தேவ பிள்ளையே, ஆமேன், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாது, எந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படாது. அல்லேலூயா. அவர் மந்தையை காப்பது போல காப்பேன் ஆண்டவர் வாக்கு பண்ணிப்பாருன்னா, இன்னைக்கு அவர் உங்களை பாதுகாக்க உண்மையில இருக்கிறார். ஆமேன். அவர் உங்களை மேலே கீழே வலது இடது சுற்றில முற்றில எல்லாவற்றையும் உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன். பாமை சோத்திரம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு வாக்கு பண்ண கர்த்தர். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பீங்கன்னா ஒரு சத்துரு எங்கள் மேலே கை போட முடியாது. ஆண்டவரே, எந்த தீங்கும் எங்களுக்கு நேரிடாது. ஆண்டவரே, என்னை எங்களை பாதுகாக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிற காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவரே
இன்றைய யார் யார் எப்படிப்பட்ட காரியங்களை கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்கன்னா, நீங்கள் காக்கிற தெய்வன் இருக்கிறீர். காய் ஸ்தோத்திரப்பா. எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பாக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மேல் ஜெப கிளம்புதாவே. ஆமென். அவர் உங்களை காக்கிறவர். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.